தமிழ் பண்பாடு தமிழுறவுகளே வணக்கம். செவ்வியல் சொல் மீட்பு நிலையிலே இன்றைக்கு ஒரு 7 வினை சொற்களையும் 7 பெயர் சொற்களையும் காண இருக்கிறோம். இப்போ நிழற்றுதல் என்பது ஒரு வினை. பொதுவாக இன்றைக்கி நம்ம 20ஆம் நூற்றாண்டில் நிழல்னா ஒரு மரத்தடி நிழல் நமக்கு தெரியும். தமிழ் செவ்வியலில் இந்த நிழல்ங்கிற சொல் ஒரு வினை சொல்லாகிறது தான் பிறகு பெயர் சொல்லாக மாறி இருக்கிறது. நிழற்றுதல்னா ஒளிதருதல்னு ஒரு பொருள், நிழலினே ஒரு சொல் உண்டு. நிழலினா ஒளிங்கிற சொல். நம்ம பல நேரங்களில் இந்த மாதிரி சொற்களை விட்டுடுறோம். இந்த நிழற்றுதல்னா காத்தல்னு அர்த்தம். ஒளிவிடுதல், காத்தல், மணியடித்தல், அடக்குதல். அப்போ இந்த நிழற்றுதல்ங்கிற சொல்லே ஒரு பல்வினை சொல்லாக நம்மால் பார்க்க முடிகிறது. நம்ம அப்படிலாம் இன்றைக்கி 20ஆம் நூற்றாண்டு அந்த சொல்லை பயன்படுத்துகிறதே இல்லை. வழக்கற்று போய் கிடக்கிற சொல் அந்த சொல். அதை நாம் மீட்டெடுக்க வேண்டும். ஆமாம், அடங்குதல், அடக்குதல். அப்போ அந்த நிழற்றுதல்ங்கிற ஒரு சொல். அதே போல் உழற்றுதல்னு ஒரு சொல். இப்போ மனம் உழல்கிறதுனா சுழல்கிறதுன்னு நமக்கு தெரியும். உழற்றுதல்னால் துன்புறுத்தல். போர்க்களத்தில் உழற்றிய, துன்புறுத்திய. அப்போ நிழலுக்கு எதிரானது உழல். நிழல்னா காத்தல், உழல்னா துன்புறுத்தல் அல்லது வீழ்த்துதல். அப்போ ஒரு எதிர்நிலையில் இந்த சொல்லை பார்க்குறோம். அப்புறம் எதிர்தல்னு அருமையான ஒரு சொல் நண்பர்களே. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் திஸ் ஃபங்க்ஷன். எதிர்தல், எதிரிய. எதிரினா பகைவன்கிற பொருள் இல்லை, எதிர்காலம்ங்கிற பொருள். காத்திருக்கிறோம், ரொம்ப தயாராக ரெடியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதிர்தல்ங்கிற சொல்லாட்சியை நாம் மீட்டெடுக்க வேண்டும். அதே போல் ஃபினிஷ் மை ஒர்க் அப்படிங்கிறோம். வினைமுற்றுதல், வினைமுற்றிய, வினையை முடித்த. முற்றுதல், முடித்தலுக்கும் முற்றுதலுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்பொழுது தான் முழுமை பெற்றிருக்கிறது அந்த வேலை. வினைமுற்றிய. அப்போது நண்பர்களை நிழற்றுதல், உழற்றுதல், எதிர்தல், வினைமுற்றுதல், இந்த மாதிரி சொற்களெல்லாம் நம்மால் முழுக்க முழுக்க நிறுத்தப்பட்டு விட்டன. அதே போல் ஆர்த்தல், ஒலி எழுப்புதல். வண்டுகள் ஆர்த்தன, ஒலி எழுப்பின. அதே போல் திருவிழாவில் ஆரவாரம்ங்கிற சொல்லி இப்போ பேச்சு வழக்கில் இருக்கிறத பார்க்குறோம். அதே போல் ஓப்புதல், இது நமக்கு நிறைய சொல் தான். விரட்டுதல்ங்கிற பொருளில் பார்க்குறோம் நண்பர்களே. அப்புறம் காய்நெல் படப்பை. இப்போ படப்பைங்கிற ஊரில் நம்ம சென்னைக்கு பக்கத்தில் பார்க்குறோம். காய்நெல் படப்பைன்னா நெல் விளைந்திருக்கிற படப்பை. முல்லை நிலத்து ஊருக்கும் படப்பை உண்டு, மருத நிலத்து ஊருக்கும் படப்பை உண்டு. அதே போல் இந்த குதிரைக்கு ஒரு மாற்று சொல்ல களிமாங்கிற சொல்ல படிக்கிறோம். ஒலி எழுப்புகிற, கணைக்கிற, சினம் கொண்டு கணைக்கிற விலங்கு. மான்னா இந்த இடத்துல குதிரையை குறிப்பதாக அமைகிறது. அதே போல் ஒரு அகன்ற இடம். வியன் நகர் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அகன்ற வீடு. வியன் வானம் பார்த்துருக்கோம். வியன் அப்படின்னாவே அகன்று இருக்கிற. அப்போ ஒரு வியன் மைதானம். ஒரு இடத்த சொல்கிறப்ப அகன்று இருக்கிற ஒரு பெரிய கூட்டமாக இருக்கிறது. வியன் நீர்நிலை, அகன்ற நீர்நிலை. நாம் மறந்து போன சொற்களில் ஒன்று இந்த அகன்றங்கிற ஒரு நல்ல பண்பு பெயர் நண்பர்களே. அதே போல் பெய்தல்ங்கிற ஒரு சொல். அவன் சிறுநீர் பெய்தான் அப்படின்னு பார்க்குறோம். ஆமாம், மலம் பெய்தல் தான் பேண்டான்னு பேச்சொல்கள் இருக்கும். பெய்தல்ங்கிற அந்த வினைச்சொல் தெரிந்து வருகிறத கவனிக்கிறோம். இப்படி நிறைய சொற்கள் நாம் இன்றைக்கு விட்டு விட்டோம். ஒண்டொடி, ஒளி மிகுந்த அணிகலன்களை அணிந்தவள் ஒண்டொடிங்கிற சொல். படுபுல், மொத்தமாக பறவைகள் ஒரு இடத்துல விழுகிறது. அப்போ வண்டுகள் ஒரு இடத்துல விழுகிற மாதிரி பறவைகள் விழுகிற போது அந்த மொத்தமாக விழுகிற பறவைகள்ங்கிற பொருளில். ஒரு தேர் நல்லா வச்சுருக்காங்க. நல்வினை நெடுந்தேருங்கிறான். நெடுந்தேர்னா பெரிய தேர், நெடுமையான உயரமான. நல்வினைனா நிறைய வேலைப்பாடுகள் உடைய. அப்போ ஒரு வேலைப்பாடுகளை உடைய ஒரு கத்தி நல்வினை. அப்போ அந்த நல்வினைங்கிற சொல்லையுமே வேலைப்பாடு மிகுந்தங்கிற சொல்லுக்கு இணையாக பயன்படுத்த வேண்டும் நண்பர்களே. அதே போல் தான் கணம். கணம்னா திரட்சின்னு அர்த்தம். திரண்டு இருக்கிற, கணங்கொள் வண்டு அப்படிங்கிற சொல்லாட்சியை கவனிக்கிறோம். திரண்டு இருக்கிற வண்டு அப்படிங்கிற பொருளில். அந்த வகையில் நண்பர்களே, இன்றைக்கு நாம் இந்த அகநானூற்றில் 204வது பாடலை எழுதியிருப்பவர் மதுரை காமக்கனி நப்பாலத்தனார். அது என்னங்க மதுரையில் இருக்கல, அது என்னங்க காமக்கனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனி அப்படின்னாவே நிறைய கற்றவன் அப்படின்னு அர்த்தமா. காமம் அப்படிங்கிறதுக்கு பல பொருள் இருக்குது. வரிக்கூத்து நூல்களை நிறைய கற்றவன். காமம்னு ஒரு வரிக்கூத்து. அந்த வரிக்கூத்தை நிறைய கற்றவனுக்கு காமக்கனின்னு பேர். நாங்கிறது மரியாதை பெண்மைன்னு உங்களுக்கு தெரியும். கீரன், நக்கீரன், நச்செல்லையார் படிச்சிருக்கோம். பாலத்தன்கிறது அவனுடைய இயற்பெயராக இருந்திருக்கணும். பாலத்தன்கிறது பல காரணங்களால் இருந்திருக்கலாம். அப்போது இந்த மதுரை காமக்கனி நப்பாலத்தன்கிற ஒரு நல்ல படைப்பாளி
ஒரு மிகச்சிறந்த கவிதையை தந்திருக்கிறார். ஆமாம், அந்த கவிதையை உலகுடன் நிழற்றிய தொலையா வெண்குடைங்கிறார். உலகத்தை காப்பாற்றுகிற, அதான் சொன்னேன் நான், நிழற்றியனா காத்தல் அப்படின்னு. கடல் போல் தானை, நல்ல ஓமை. கடல் மாதிரி பெரிய படையை கொண்டு இருக்கிற கலிமாவழுதி, அதுவும் குதிரைப்படை அதிகமாக பெற்றிருக்கிற பாண்டிய மன்னனுடைய ஏவலுக்காக போர்க்களத்துக்கு தலைவன் போயிருக்கான். வென்றமல் உழந்த வியன்பெரும் பாசறை, அகன்ற பெரிய பாசறை. அப்போது கொஞ்சம் முன்னால் நம்ம இந்த வியன்கிற சொல்ல பார்த்தோம். அகன்ற பெரிய நிலம், அகன்ற பெரிய மைதானம், அகன்ற பெரிய கட்டிடம், அந்த மாதிரி அந்த வியன்பெரும் பாசறை. சென்று வினை முடித்தனம், இதுதான் நம்ம சொன்னோம், வினை முற்றுதல்னு சொன்னோம். வினை முடித்தல்ங்கிற சொல்ல, முடித்தனம் அதை ராயல் வி, யாம் செய்தோம் அப்படிங்கிற பொருளில். ஆயின் இன்றே கால் பெயர்க்கு எதிரிய காண்டகு புறவு. புறவுனா காடு நமக்கு தெரியும். அதாவது கார்காலத்துக்காக அந்த முல்லை நிலம் தயாராக இருக்குதான். அதனால தானே அந்த வெயிட்டிங்கிற சொல்லுக்கு எதிரிய அப்படிங்கிற சொல்ல மீட்டெடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். கணங்குள் வண்டியில் அம்சிறை தொழுதி. தொழுதினா 2-3 பொருள். ஒன்று தொகுதி, ஒன்று ஒலிக்கூட்டம்னு அர்த்தம். அந்த வண்டுகள் ஒலி எழுப்புகின்றன. திரண்டு இருக்கிற வண்டு கூட்டம் ஒலியை எழுப்பி கொண்டு இருக்கிற மணங்கமிழ் முல்லை மாலை ஆர்ப்ப. மாலை நேரத்தில் பெரிய ஆரவாரம் அந்த முல்லை நிலத்தில் இருக்குது. அதுவும் முல்லை அந்த கொடியில் முல்லை பூக்களில் ஆமாம் அதோ பார் அப்படின்னு அந்த உதுக்கான்கிற சொல். அந்த உதுக்கான்கிறது நடுவில் இருக்குங்கிறதுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து சில சான்றுகள் சொல்கிறாங்க. பின்னடிங்கிறதுக்கு தமிழில் சான்று இருக்குது. வந்தன்று, வந்தது, கேம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உயர்ந்தன்று, உயர்ந்தது. இழிந்தன்று, இழிந்தது. வந்தன்று, வந்தது. அப்படின்னா அந்த அண்ணுங்கிறது சாரியை, அந்த ரூங்கிறது ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. இத்து வழக்கம் போல் இறந்தாகள் அடிநிலை. வா, உயர், இழி, அதெல்லாம் வினை வேறு நமக்கு தெரியும் நண்பர்களே. அப்போது வல்விரைந்து செல்க, நல்ல வேகமாக போ. இப்போ விரைவு எக்ஸ்பிரஸ்னால் விரைவு வண்டி, வல் விரைவுனா இப்போ தூரந்தோ எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறான். அப்போ ரொம்ப வேகமாக போகிறது அப்படிங்கிறதுக்கு வல் விரைவு வண்டி அப்படிங்கிற சொல்லாட்சி நம்ம பயன்படுத்தணும். நாம் தான் சொற்களை சங்கிலக்கிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் நண்பர்களே. வல் விரைவு வண்டிங்கிற சொல்லாட்சி இங்கே இருக்குது. நல்வினை நெடுந்தேர் மாதிரி வல் விரைந்து செல்க அப்படின்னு பார்க்குறோம். வெண்ணல் அறிநல் மடிவாய் தன்னுமை. தன்னுமைங்க கருவி, இசைக்கருவியை மீட்டுறாங்க மருத நிலத்தில். நெல் இருப்பவர்கள் அறிஞருங்கிற சொல்ல பார்க்குறோம். அறிஞருங்க மாதிரி அறிஞர். அப்போது பெருநர் மாதிரி அந்த தன்னகரம் இருக்கே, அது பெயரிடைநிலைன்னு பார்க்குறோம். அறிஞருங்கிற சொல். செவியல் காலத்தில் அந்த மொழி கட்டமைப்பு இருக்கிறதே வினை வேறு இருக்கும். அதுவே பெயராக மாறுறதுக்கு அந்த இந்துங்கிற அந்த இடைநிலை வரும். அது வினையாளனை பெயராக மாறிடும். அறிஞர், அறிஞர், கலைஞர், தெரிஞர், பெருநர், கொடுநர், விழுநர் என்பது போல் அந்த தன்னகரம் மொழியாக்கத்துக்கு மிக பயன்படக்கூடிய ஒன்று நண்பர்களே. ஆமாம், பன்மலர் பொய்கை படுபுல் ஓப்போம். அந்த தன்னுமை கருவி நிறைய பறவைகள் அங்கே விழுது பொய்கையில், அதெல்லாம் விரட்டுது. ஓப்பும்னா விரட்டுதல், ஓச்சுதல், ஓப்புதல், விரட்டுதல். நல்ல தமிழ் நண்பர்களே. காய்நெல் படப்பை முன்னாடியே பார்த்தோம். வாணன் சிறுகுடி, அந்த சிறு குறுநில மன்னர் ஒருத்தண்ட இந்த தலைவன் இருந்திருக்கிறான். தண்டலை கமலும் கூந்தல் ஒன்றொடி மடந்த இத்தோழியினை பெறவே. இது ஒரு ஆண் கற்பு பாடல். அதென்ன தண்டனை கமலும் கூந்தல், பசுஞ்சோலை மாதிரி, பண்ணனுடைய மனம் மிகுந்த சோலை மாதிரி மனம் தருகிற என் தலைவியின் கூந்தலுங்கிறான். ஏன்னா அருமையான ஒப்புமை. ஒரு இயற்கை ஒரு கூந்தலுக்கு ஒப்புமையாக தண்டலை கமலும் கூந்தல் அதனால தான் அந்த கூந்தலில் ஐயம் வந்துச்சுன்னா பிறகு படிக்கிறோம். சோலை, தன் சோலை அப்படின்னா குளிர்ந்த சோலைன்னு அர்த்தம். தலை அப்படின்னாலே சோலைன்னு தான் அர்த்தம் தமிழ் நண்பர்களே. குளிர் தண்டலை தான் குளித்தலைன்னு வந்ததாக சொல்லுவாங்க. கமழுகிற கூந்தல் இருக்குதே, அந்த அழகிய ஒன்றொடி மணிந்திருக்கிற மடந்தையில் இருக்கிறாளே, அவளுடைய தோலை நான் இணைவதற்காக செல்லுகிறேன். அப்போது அந்த நின்ற சொல்லர் நீடுதுரு மினியர் பார்க்குறமே நற்றினையில், அந்த சொன்ன சொல்லுக்காக கார்காலத்தை வந்துடுவேன்னு சொன்னதுக்காக இவன் போகிறான் பாருங்க. அதுதான் கற்பு. அதனால தான் பிற்காலத்து அதிவீரமா பாண்டியர் கற்பனப்படுவது சொற்றிரம்பாமையினர். சொன்ன சொல் மாறாமை. கார்காலத்தினால் வந்து விடுவேன் அப்படின்னு சொன்ன தலைவன் அப்படியே மாறாமல் செல்லுவதால் தான் அப்போது இந்த பழைய இலக்கியத்திலேருந்து தான் இந்த அறங்கள் தோன்றுகின்றன. கற்பனப்படுவது சொற்றிரம்பாமைன்னு அவர் சொன்னதுக்கு காரணமே இந்த முல்லை திணை பாடல்களை பார்க்குறப்போ சொன்ன சொல்லை காப்பதற்காக தலைவன் பாக வண்டியை வேகமாக செலுத்து அப்படிங்கிறான். உன்னுடைய நெடுந்தேர் இருக்கிறதே ரொம்ப வேகமாக ஓடணும் அப்படிங்கிறான். நல்வினை நெடுந்தேர் இருக்கிறதே வல்விரைந்து செல்க. இதான் நண்பர்களே அந்த ஆண் கற்பு நிற்கிற இடம் அந்த கவிதையில்.
இது ஒரு மிகச்சிறந்த முல்லை நில கவிதை அல்லது கார்கால கவிதை அப்படின்னே சொல்லலாம். கார்கால காட்சிகள் இங்கே காட்டப்படுகின்றன. நல்ல உவமை கவிஞராக அவர் இருக்கிறார். கடபோல தானே அப்படின்லாம் சொல்லுகிற போது, அப்போது அந்த பழைய இலக்கியங்களை நாம் மீட்டெடுக்கிற போது பழைய சொற்களை மீட்டெடுக்க வேண்டும் அப்படிங்கிறத நுட்பமாக கவனிக்கிறோம். அனைவருக்கும் நன்றி.